ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 3rd டேல செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்க வந்துட்டு கிராண்ட் வேர்ல்டுக்கு தான் போக போறோம். கேட்கவே அப்படியே சூப்பரா இருக்கு பேரே. அதுக்கேத்த மாரி இடமும் சூப்பரா இருக்க போது. என்ஜாய் பண்ணுங்க பார்த்து. நம்ம நின்னா அந்த வண்டி நிக்குது. அவர் தான் எங்க டிரைவர் அதுல போறார். அவரு எவ்வளவு கடமை உனக்குன்னா நாங்க ரெண்டு பேரும் நின்னா அவரு அங்க வண்டி நிக்கிறாரு. நாங்க நவுந்தா மறுபடியும் நவர்றாரு. ஓகே இதுங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிக்கிறாரு. So the grand world. ஓய் என்னது சொல்லாம போற? இது வந்து பேம்பூ வில். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அந்த லெஜெண்ட் ஆஃப் பேம்பூ பில்டிங்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பூவாலேயே வந்துட்டு மூங்கில் தானே ஐயா மூங்கில்னாலேயே வந்துட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கும். இது தனியாக நிற்கும். ரொம்பலாம் வந்துட்டு அப்படியே இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் மாதிரிலாம் இருக்காது. இறக்கி விட்ட இடத்துலேருந்தே இது வந்துட்டு அப்படியே இருக்கும். இதுலேருந்து உள்ளார வந்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நார்மலாக வந்துட்டு மூங்கில் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளார போனீங்கன்னா இந்த மாதிரி மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹேலோவாக இன்னும் ஒரு மாதிரி டிசைனோட கட்டியிருப்பாங்க. ஸோ மூங்கிலேயே வளைச்சி அழகாக கயிறு வச்சு கட்டி கட்டி இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது ரொம்ப பெரிய நீட்டமாக இல்லை. வீடியோவில் பார்க்க கொஞ்சம் நீட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே எந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாகவும் வெளியே வரலாம். இதோ இதில் கயிறு கட்டியிருக்காங்கல்ல அதை காமிச்சிட்ருக்கேன். அண்ட் தென் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம வெளியே வரும்போது அங்கே வந்து ஒரு அழகான கார்டன் மாதிரி இருக்குது. இது ரெண்டுக்குமே வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ இந்த கார்டன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர்னால் டெக்கரேட் பண்ணப்பட்ட ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வாட்டர் டினோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த குளோரின் ஸ்மெல் தண்ணியில அந்த குளோரின் ஸ்மெல் அடிக்குது. இங்க நல்லா எடுக்கலாம்டி போட்டோ உனக்கு. மூளையில இருந்து அறிவு கடல் ஊத்துது. மதர் ஆஃப் நேச்சர், மதர் ஆஃப் ஃபாரஸ்ட். அதாவது அந்த பூ பேண்டு எல்லாமே அவ்வளோதான். ஒரு ஸ்லைடு இருக்கு அப்படியே இந்த இதுலேருந்து ஸ்லைடு இப்படி வர்றது குழந்தைங்க தான் இருக்குது. மேக்ஸிமம் எங்களை உள்ள விட மாட்டாங்க. அதனால நாங்கள் உள்ளார போக போகிறோம். அதுக்குள்ளே பா கார்ட்டூன். ஸோ அடுத்து ஒரு டிஸ்னி வேர்ல்ட். இங்கே 5 இடம் மெயின். இங்கே வந்து இந்த கிராண்ட் வேர்ல்டில் வந்து மொத்தம் 5 இடம் மெயின். மொதல் இடம் வந்துட்டு பேம்பூ, ரெண்டாவதுல வந்து இந்த பார்க்கு. இது ரெண்டுமே ஃப்ரீ. மீதி வந்து 3 இடம் தான் காசு கட்டி போகணும். ஒன்று வந்துட்டு போட் ரைடு, வெனிஸ் போட் ரைடு மாதிரி இந்த பாலத்துக்கு அடியில் போகிறது. இன்னும் டெடிபியர் மியூசியம். கடைசி வந்துட்டு குயின்டன்ஸ் ஆஃப் ஏதோ ஒன்று ஷோ வந்துட்டு இருக்குது. அது வந்து நைட்டு 8 o'clock அந்த பக்கம் ஷோ இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் 8:30க்கு வந்துட்டு அவங்களே வந்துட்டு இந்த வான வெடிக்கை அந்த ஷோ மாதிரி ஷோவோ என்னமோ ஓகேவா. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. மொத்தத்தில் இதெல்லாமே நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம், உங்களுக்கு காட்ட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிஸ்னி வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம். டிஸ்னி வேர்ல்ட் எப்படி கிராண்ட் வேர்ல்டு ஆக்சுவலாக. ஆனால் பில்டிங்ஸ்லாம் பார்க்க அப்படி தான் நல்லா கலர் கலராக பச்சை கலர், மஞ்சள் கலர், எல்லா கலரும் கலந்து வச்சுருக்காங்க. ப்ளூ கலர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தினா லைஃப் வந்து ஒரு மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்குது. எல்லாரும் வீட்லேயும் பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது. எல்லா பொருளும் ஒயிட்டு இல்லை, எல்லா பொருளும் லைட்டாக அங்கங்கே கிரே இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்குது. கலரே இல்லை. நம்ம வீட்லேயே பாரு சோஃபா, வாஷிங் மிஷினு, வாஷ் பேசின்லேருந்து எல்லாம் ஒயிட்டு கிரே. அதனால ஐ வாண்ட் சம்திங் இப்படி போகலாமா? இதுதான் என்னது இது வேர்ல்ட். ஸோ இதுக்குள்ள வாட்டர் டாக்ஸி இருக்கு. ஸோ அதுக்குள்ள போக போகிறோம். வாட்டர் ரைடு அதுக்கு போக போகிறோம். ஒருத்தருக்கு $8. அதாவது வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அங்கே மேப் இருக்கவா, மேப் செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ நைட் ஷோ இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. நாங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சுற்றிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய்க்கிறோன்ட்டாங்க. ஒரு போலீஸ் நம்ம ஒயிட் லைனில் கிராஸ் பண்ணலாம் பிடிச்சி போகிறோன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்.
வெளியூர் வந்து அடி வாங்க வேணாம். நாங்க போட் ரைட்க்கு டிக்கெட் எடுக்கக்காக நின்னுட்டு இருந்தோம். இட் வாஸ் a வெரி லாங் கியூ. லைக் ரொம்ப பெரிய கியூ. அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு அவங்க கால் போட்டு தட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்ளோ கூட்டம், அத்தனை பேர் இருக்கிறது எதையுமே கண்டுக்கல. தன்னோட ஒய்ஃப்க்கு வலிக்குதுன்னோனே, அவர் வந்து உட்காந்து கால் கொஞ்ச நேரம் அழுத்தி குடுத்துட்டு இருந்தாரு. சரியான கிரீன் ஃபிளாக்ல. நமக்கு எப்போ கிடைக்கும் நமக்கு எப்போ கிடைக்கும் அவ்வளோ பெரிய கியூ காட்டுங்க பின்னாடி திரும்ப அந்த கியூவில் அந்த ஆன்டி ஐஸ்கிரீம் நக்கிட்டுக்குள்ள அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம் நாங்கள். வாட்டர் டாக்ஸி. ஸோ ஷாப்ஸ்லாம் இருக்குது நிறையா. 4 பேர் தான் ஒரு போட்டில் உட்கார முடியும். ஆனால் நீங்கள் 2 பேர் போகணுன்னா 3:30க்கு மேலே தான் அந்த ஆப்ஷன் அவைலபிள். ஸோ இப்போ வந்துட்டு 4 பேர், நாங்கள் 2 பேர், எங்கள் கூட யாராவது 2 பேர் ஷேரிங்லேருந்து போகும். மேக்ஸிமம் இவங்க 2 பேர் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன. இவங்க வேறு படிச்சுட்டே இருக்காங்க. ஆமாம், இதே புத்தக போல் யூஸாக இருக்காங்க. ஆமாம், சரி வந்தேன். போட் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெசசிட்டி. எங்கே போகிறோம் இப்போ? பா சன்கிஸ்டா? நான் கொஞ்சம் சாஞ்சு இது சாயலாம் இல்லை, அது இதை. ஓகே, வரக்குள்ள ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போகும்போது எல்லாத்தையும் காட்டலாம். ஸோ இது யார் இந்த பக்கம் மேலே பார்த்துருக்காரு, அவங்க பொண்ணுங்கிறாரு. கவுத்து விட்றாரு தண்ணியில். நான் நீந்தி தப்பிச்சிருவேன். எனக்கு என் புருஷன் காப்பாற்றுவான். இப்போ நான் இந்த பக்கம் சாஞ்சிருக்கேன், இந்த பக்கம் போட் சாயுது. நான் அந்த பக்கம் சாயிறேன், அந்த பக்கம் சாயுது. கவுத்துருவாங்க. என்ன அமைதியாக இருக்குது. அந்த ஒரு மாதிரி அங்கத்தில் தான் ஹசில் ஒரு மாதிரி இதாக இருக்கும். அந்த மாதிரி கூட்டமாக ஒரு மாதிரி நெருக்கிற அந்த போட்லலாம் ஏறினதுக்கப்புறம் இப்படி பொறுமையாக அமைதியாக போகுது. அதுவும் எல்லா இடத்துலையும் இவங்க ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டான மியூசிக் போடுறாங்களா, நல்லா தூக்கம் வருது. ரிலாக்ஸிங்காக இருக்குது வந்தது, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இங்கே நிற்கிறாங்க பாரு வாட்டர் டாக்ஸி. ஒன் டே தான் இங்கே இறக்கி விட்டுருவாங்க. வர்றது மட்டும்தான் இறக்கி விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் வர்றது ப்ளஸ் போகிறதுனால எங்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே விடுவாங்க. ரொம்ப அமைதியாக அழகான மியூசிக்கில் ஒரு போட் ரைடு சூப்பர் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்தது தான் வந்துட்டு டெடி பியர் மியூசியம். இதுக்காக நான் ரொம்பவே இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதுலேருந்தே இந்த டெடி பியர் மியூசியமை பற்றி ஓவர் ஹைப்டாக ரொம்ப ஆசையாக இருந்தேன் போய் பார்க்கணுன்ட்டு. அண்டு ஹியர் வி கோ, நம்ம வந்துட்டோம் அந்த டெடி பியர் மியூசியமுக்கு. வாங்க உள்ளார போய் எப்படி எப்படிலாம் இருக்குது அந்த டெடி பியர் மியூசியம் இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். $35லேருந்து $3:45 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஷோ மாதிரி இங்கே வந்து டெடி பியர்ஸ் பொம்மைங்களாம் வந்து ஆட விடுறாங்க. அது வந்து நெக்ஸ்ட் டைம் யாராவது வந்தீங்கன்னா இந்த டைமுக்கு டெய்லி நடக்கும். அது மறக்காமல் இங்கே வந்துருங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா? இப்போ வந்து மேலே உங்களுக்கு நாங்கள் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரோம். டெடி பியர் மியூசியம்ல வந்துட்டோம். ஆக்சுவலி இதில் வந்துட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது என்னன்னா, அவங்க வந்து 5 lakhs வரும். ஆமாம், இந்த கரன்சி படி 5 lakhsக்கு வந்துட்டு வாட்டர் டாக்ஸி, அதுக்கப்புறம் டெடி பியர் மியூசியம், அதுக்கப்புறம் அந்த ஷோ வரும். அந்த ஷோ வந்துட்டு 3மே சேர்த்து 500 கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு 500 நான் சொல்றது. ஆனால் இப்போ இது வந்து நாங்கள் அங்கே வாட்டர் டாக்ஸி வராததுனால நாங்கள் அங்கே தனியாக போயிட்டோம். அங்கே வந்துட்டு 230 ஒரு ஆளுக்கே சொல்லு. 230 இங்கே ஒரு 230, இது வந்து 240. அப்புறம் தனியாக அப்புறம் அதுக்கு வந்து 600 என்னமோ குவிண்டன்ஸுக்கு ஒருத்தருக்கு 300 இல்லை 300 180 300 சம்திங் அவ்வளோ வந்துச்சு. ஸோ பேசிக்கலாக வந்து ஒரு 500 3 lakhs கிட்ட நீங்கள் இங்கே கம்மி பண்ணலாம். 3 to 4 lakhs கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 lakhs கம்மி பண்ணலாம் நீங்கள் இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்போவா. இப்போ நாங்கள் தனியாக டிக்கெட் எடுத்துருக்கோம். போகலாம். ஸோ மெதுவாக காமிச்சா வந்து கன்ஃபார்மாக போர் அடிக்கும் உங்களுக்கு. அதனால் நான் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ டெடி ஜான்ஸ் அப்படின்னு இருக்கிறவர் வந்துட்டு ஒரு ட்ராவலர் மாதிரி நிறைய இந்த
இடங்களுக்கு போயிட்டு அதில் இருக்கிற ஃபேண்டசியிலிருந்து அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு முடிச்சு வைக்கிற ஒருத்தர். அந்த டெடி ஜான்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போய் எந்தெந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் பண்ணார், அதில் ஒவ்வொரு ஃபேஸஸ் ஒவ்வொரு ரூபங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் மாதிரி வளர்றேன். ஸோ ஸ்கல்ப்சர்ஸ் மாதிரி வந்துட்டு வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. எஜிப்டு அந்த மாதிரி இந்த இந்த இதில் ஸ்னேக் அந்த தலையில் ஸ்னேக் இருக்கும், இதை பார்த்தா கல் ஆயிடுவாங்க அந்த மாதிரி அந்த இதெல்லாமே வந்துட்டு நிறைய ரூபங்கள் மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போயிட்டோம். மவுண்ட் ரஷ்மோரில் இருக்கிற ஃபேஸஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டெடிபியர் ஃபேஸஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்குள்ளே வந்தோம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு இயர்லேயுமே அந்த இயரில் வந்துட்டு டெடிபியர்ஸ் எப்படி வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னுக்கிறது வந்துட்டு ஒவ்வொரு டெடிபியர் அந்தந்த காலத்தில் கிடச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி அழகாக வந்துட்டு அதை காமிச்சு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியுமே அந்த கியூ கார்டில் எழுதி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த டாய்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற டாய்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மையாக ஒரு பார்ட்னராக ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கும்ல அப்படின்னு பார்க்கும் போதே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு இன்னொரு ரூம்குள்ளே வந்தால் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை வந்துட்டு டெடிபியர் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் ஸோ க்யூட் ஆக்சுவலி. இப்போ தான் த்ரில்லிங்கான இடம் வரும் அப்படின்னுக்கிற மாதிரி தி மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் ஜேர்னி, லைக் அந்த ஒரு ஹோல் டெடிபியர் மியூசியம்லேயே என்னோடய ஃபேவரட் பார்ட் ஆஃப் த பிளேசஸ் இது தான். லைக் ரியல் லைஃப் சினாரியோஸ் மாதிரி ஒவ்வொரு சினாரியோஸ் ஒரு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மனுஷங்க அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் பதிலாக டெடிபியர்ஸ் இருக்குது. அந்த டெடிபியர்ஸில் 1-2 டெடிபியர் அசைகிற மாதிரி மெக்கானிசம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பார்க்க ஒரு மாதிரி மினியேச்சர் க்யூட்டாக ஒரு அழகான அதுங்களோட ஒரு உலகத்தில் இருக்குது. அதை நம்ம வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி இந்த நைட் அட் தி மியூசியம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா? நைட் ஆனால் உயிர் வந்துடும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது ஒவ்வொன்றுத்தையும் பார்க்குறதுக்கு. அண்டு இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இதில் நிறையா இருந்துச்சு. 1-2ன்னு இல்லை, நிறைய சினாரியோஸ் க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 ரூம் ஃபுல்லாக இது காமிச்சிருக்காங்க. அது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அதில் ஒவ்வொரு சினாரியோலையும் ஒவ்வொன்று மூமெண்ட் கொடுக்கறது இதில் எது மூமெண்ட் கொடுக்குது அப்படின்னுக்கிறதெல்லாம் பார்த்து நான் ரசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் கொஞ்சம் தூரத்துக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றுத்துலேயுமே டெடிபியர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு அட்வென்ச்சர் போனது இல்லை ஒவ்வொரு ஊருக்கு சுற்றி பார்க்க போனதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் அதில் குட்டியாக கீழே QR கோட் கொடுத்துருந்தாங்க. அந்த QRை ஸ்கேன் பண்ணால் அதை பற்றின அந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனால் மறுபடியும் எகெயின் மீண்டுமா அப்படின்னுக்கிற மாதிரி மறுபடியும் 1-2 அந்த லைவாக மூமெண்ட் கொடுக்குற ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தோன்னே லெஃப்ட் சைடில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரைட் சைடில் கடை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் எங்களுடைய வவுச்சரில் 2 கிஃப்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த பேக் செலக்ட் பண்ணியிருந்தேன். இன்னொன்று அங்கே ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணப்படாத ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் நான் அதில் ஒன்று ஆர்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகே இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டெடிபியர் மியூசியம்னால டெடி ஒரு ஹார்ட் என்ன ஹக் பண்ணிட்டுருக்க மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரிகேட்டாக எடுத்துட்டோமோ? இல்லை, அது ஒன்று மட்டும் அடிச்சுட்டுனா போதும், மற்றதெல்லாம் டக்குன்னு அடிச்சிடலாம். ஜாலியாக இருக்குடா. நம்மளோட பாட்ரி டேட்ரா? அது பாட்ரி டேட் இல்லை, டெடி டேட். இது பெயிண்டிங் டேட். நான் பெயிண்ட் பண்ணுவேன், வேணா டேட் பண்ணோம். நான் தான் கலர் எடுத்து கொடுத்தேன். அந்த பிங்க்கு எடுத்து கொடுத்ததெல்லாம் கணக்கு இல்லை. சொன்ன சரிங்களா? பெயிண்டராம் மூஞ்செல்லாம் அப்படியே இங்கத்துல பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். அதாவது ப்ரஷ் எடுக்க போனேன், புக்கில் கை ஃபோன் விட்டு எடுத்து தட்டி விட்டு. நானாக இருக்கப்போ இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். ஒன்று அந்த இடத்துல இருந்துருக்கணும். ஐயோ அப்படின்னு இருப்பேன். ஐயோ மட்டும் தூக்கி போட்டு உடச்சிருப்பா இருந்தா. ட்ரெஸ் போச்சு, அதான் போச்சு, இதான் போச்சுருந்தோம்.
அப்போ பொண்ணும் அமைதியாக போயிட்டான். போயிட்டா ஒரு டாட் போட்டாலும் அமைதியாக போயிட்டான். அந்த பசங்களே தான் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியாலாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். பிகாஸ் ஐயோ பொய் நான் தான் அந்த சைடு கொடுத்தேன். பொய் சொல்லாதீங்க. நீங்கள் எங்கேயும் கொடுத்தீங்க, நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். இப்போ கிரிட்டிக்கலான அதெல்லாம் கொஞ்சம் பேப்பர் ஆண்டில் வந்தால் கரெக்டாக இருக்குன்ட்டு அதில் ஒரு தொழில் தெரிஞ்ச நுட்பமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும்ட்டு இருந்தாங்க. பார்ப்போம் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஆஃப் த வே முடிஞ்சிருச்சு. இங்கே காட்டுங்க, கிளியராக தெரியலையா? ப்ரௌன் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, முடிச்சுட்டு சொல்கிறோம். அழகாக இருக்குல்ல, முடிச்சுட்டு தான் சொல்லுவோம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. சாப்பிட மிஸ்டர் ஹெட் ஆயிடுச்சுல, எவ்வளோ நேரம் 1 hour கிட்ட பெயிண்ட் பண்ணிடுவோம். 1 hour சார்ஜ் போட்டு வச்சுருந்துருக்கலாம். போனால் இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கும். மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆ மியூசியம் ஓவர். ஓகே, அங்கே பின்னாடி பார்த்து போலாமா? அதனால பறக்க முடியல. ஓடு 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 ஓடு. சேட்டா, நாங்கள் போகிற வழியில் தான் அந்த பறவை இருந்தது. நாங்கள் அந்த பறவையை போய் துரத்தலாம் இல்லை, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு நைட் லைஃப் ஃபுல்லாத்தையும் வந்துட்டு இங்கே கிராண்ட்வெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கியூ ஆக்சுவலாக போட்டில் போகிறதுக்கு இருங்க காட்டுறேன். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே போய் அங்கே போய் மறைச்சிச்சு. தூணுக்கு அப்புறம் எங்கே நீங்கள் தூணுக்கு அந்த பக்கம் நைட்டில் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். நைட் லைட்டில் அது அங்கே பாருங்கள், 10 வரைக்கும் நிற்கிறேன். வா. ஸோ நைட் டைம் இந்த இடம் பார்த்தாலே டோட்டலாக வேறு மாதிரி இல்லை மாதிரி இருக்குது. நைட்ல அப்படியே வேற மாதிரி இருக்கு. ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் வருது. ஒவ்வொரு இந்த குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸோட லைட்ஸ் வந்து அந்த மாதிரி அந்த இடத்த காட்டுங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு பார்க்க. ஒரு மாதிரி வைபா. ஏன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில அப்படியே கிளார் அடிக்குதா, பார்க்கவே ஒரு மாதிரி வைப்ரண்டா இருக்கு, கலர்ஃபுல்லா. எனக்கு இங்க பிடிச்சது எல்லாமே எல்லோ, அந்த பேஸ்டல் கலர்ஸ் ஒரு ஃபங்கி கலர்ஸ் கொஞ்சம். அப்புறம் நல்லா அந்த டார்க் எல்லோ, டார்க் ஆரஞ்சு எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, சூப்பரா. இங்கே கூட இருந்திருக்கு பாரு, காஃபி மில்க் டீ ஐஸ்கிரீம். இந்த ஊரில் எல்லா இடத்துலையும் காஃபி சூப்பராக இருக்குது. ஆனால் சூடான காஃபி கிடைக்க மாட்டேங்குது. ரேராக தான் கடைங்களில் சூடான காஃபி வச்சிருக்கேன். இதெல்லாம் இருக்கு, மோமோஸ்லாம் இருக்கு. ஆமா, தள்ளி விட்றா. ட்ரெயின் வருது, ட்ரெயின் வருது. அங்க என்ன மோமோஸ்லாம் இருக்கு. மங்கோலியன் சிங்கிஸ்கானா? மோமோஸ் பேர் புஷ். மோமோஸ்க்கு பேரு புஷ். பீட்சா. அப்புறம் இது என்னது, ஏதோ பார்க்க வடை மாதிரி இருக்கு. எதுவுமே இது வலிப்பு. அது பெரியவங்க பெருசுதான் ரெண்டு இருக்கு. அது ஸ்கூட்டிடி. அது ஒத்துக்க மனசு இல்லாட்டினாலும் அப்படின்னுக்கிற மாதிரி அந்த வாய்ஸ் எல்லாம் என்னது தான். நம்மள இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி குட்டி குட்டி வண்டியிலலாம் போனது இல்லைங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஆசையாக இருக்குது. இதெல்லாம் குழந்தை இருந்தால் மட்டும்தான் உள்ளார விடுவேன்ட்டாங்க. அதனால நாங்கள் வெளியில் நின்று எனக்கு இது வேணும்னு கத்திக்கிட்டு இருந்தேன். என் புருஷன் இழுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பர்கர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னா, நாங்கள் வந்து ஃபயர் ஒர்க் வந்து வெளியவே ஃப்ரீயாக பண்ணுறாங்களா, அதை பார்த்துக்கலாம். எதுக்கு வந்துட்டு இன்னொரு அமௌண்ட் கொடுத்து ஷோக்குள்ளே போகணும், அந்த டைமில் தான் இது நடக்குதுன்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்தோம். கடைசியாக இது நடக்கவே இல்லை. ஏன் நடக்கலன்னு பார்த்துட்டு இப்போ இவர்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டதுக்கு இவங்க சொன்னாங்க அது சாட்டர்டே நைட் வரைக்கும் தான் பண்ணுவாங்க. சண்டேக்கு வந்துட்டு ஃபவுண்டைன் சாட்டர்டே நைட் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஃபவுண்டைன் ஷோ தான் வந்துட்டு சண்டே. நாங்கள் இன்னைக்கு சண்டே அன்ஃபார்ச்சுனேட்லி வந்ததுனால நாங்கள் நேற்று அது நடந்திருக்கு நைட்டு, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நாங்கள் இப்போ 9:30க்கு ஃபவுண்டைன் ஷோ மாதிரி ஒன்று நடக்கும் வாட்டரில், அதை மட்டும் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. இது வந்து துரி போட்டிருக்காங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் சிக்கன்ஸ் இருக்கு, சாஸ் போட்டிருக்காங்க.
ஓ கிறிஸ்பாக இருக்கா? இது ஆக்சுவலாக இங்கே நிறைய இடத்துல சின்ன சின்ன இந்த லோக்கல் ஸ்ட்ரீட் நம்ம இந்த சின்ன சின்ன கடைங்க பார்ப்போம்ல, பானிபூரி கடைங்க, அந்த மாதிரி நிறைய கடைங்க இது போட்டு பார்த்துருந்தோம். சாப்பிட்ணும்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஈஸின்ட்டு. ஆனால் சாப்பிட்ற எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. எல்லா டைமும் எங்கேயாவது இந்த கடையில் தான் இருந்தது. அண்ட் சிக்கன் மெயினாக கிடைக்கல இங்கே எங்கேயுமே. ரொம்ப ரேர். சிக்கன் போடுறாங்க ஆனால் காலியாகிடுது, இல்லைன்னா இருக்கிறதுல ஏதோ இருக்குது. மேக்ஸிமம் பீஃப் தான் கிடைக்கும். சிக்கன் பீஃப்ஸ் இருக்குது, சீ ஃபுட்ஸ் நிறையா, சீ ஃபுட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் ஆனால் சிக்கன் கம்மியாக தான் கிடைக்குது. சிக்கன் நகெட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். வியட்நாம்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன கத்துக்கிட்டு வரேன்னா, இங்க போடுற குட்டி பிள்ளை இது இல்லடா, அது வேறடா, வாடா, அது அவங்க சொந்த வண்டிடா. வியட்நாம்ல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தோன்னா நான் என்ன பண்றேனோ இல்லையோ, யாரு சின்னவங்கல இருந்து பெரியவங்க ஏதாவது கடைக்கு போறோம், ஏதாவது ஹெல்ப் பண்றாங்க, ஏதாவது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்கன்னா தேங்க்யூ வந்து நான் இனிமேட்டு தேங்க்யூலாம் வராது எனக்கு. தேங்க்யூ அது வந்துருச்சு. இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நானும் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ட்டு இருக்கேன். இல்ல அவங்க எது பண்ணாலும் டாக்ஸி ஏறினாலும் தேங்க்யூ, குனிங்கன்னா யாராவது குனிஞ்சிடறானுங்க பொசுக்கிட்டு. நம்மளால நிமிர்ந்து நிக்க முடியல, நாங்களும் அவங்க குடிக்கிறாங்க, நாங்களும் தேங்க்யூ அப்படின்றோம். இங்க பாரு ஸ்ட்ரீட், லோக்கல் ஸ்ட்ரீட் கடை மாதிரி. எம்மா இவ்வளவு சவுண்ட். செருப்புடா எனக்கு வாங்கித்தடா பிரேம், எனக்கு செருப்பு வாங்கி. நீதாண்டி வேணாண்ணா. இல்ல இது கிராஃப்ட் வேண்டாம். கிராக்ஸ் இவ்வளே வேணும்ன்றான், இவ்வளே வேணான்றான். நான் வேணும்னு கேட்டேனா அப்ப எனக்கு செருப்பு வேணும்னு அர்த்தம். வேணாம் வேணாம்னு சொல்றேனா அப்ப எனக்கு கிராக்ஸ் வேணாம். ஆனா செருப்பு வேணாம் இல்ல. ஐஸ்ல இது லைட்ஸ். ஒரு செருப்பு கிடைச்சிச்சுனா வாங்கிட்டு. நவுர் ஏதாவது ஒரு பக்கம் நவுரு, வண்டி வருது. கொலை பண்ண பார்க்காது. எங்கே அந்த இது இருக்கு பீட்ஸ் பிரேஸ்லெட்டு எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம். இங்கே கிராண்ட் வேர்ல்டு வந்துட்டு எல்லார் என்ட்ரி இப்படி தான் இருந்தது நைட்டில். அண்ட் நாங்கள் எப்பயுமே இப்படி தான் 999 ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு மாதிரி ஃபன்னாக. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் லவ்வர்ஸ், அப்புறம் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து இப்படி தான் கொயன்னு கத்திக்கிட்டு இருப்போம். லைட், வாட்டர் அண்ட் ஆர்ட், இது மூணுத்தை வச்சு ஒரு அழகான லவ் ஸ்டோரியை வந்து காமிச்சிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தே ஆகணும். எப்படி சூப்பராக இருந்துச்சுல்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ எனக்கு கிடைச்ச மியூசிக்கில் மேட்ச் பண்ணேன், காப்பிரைட் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக. பட் நேரில் நீங்கள் பார்த்துருக்கணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர்பாக இன்னும் நிறைய பல விஷயங்களை காட்டலாம். பாய்.